விநாயகப் பெருமானின் பெருமைகளை சொல்வதற்கும் கேட்பதற்கும் ஒரு பிறவி போதாது. அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. அவற்றை பக்தியோடு கேட்பவரும் படிப்பவரும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவர். வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் கிருச்சமதர் வன்னி இலையின் பெருமைகளை கூறி முடித்தார். இனி ஒரு காலத்தில் புருசுண்டி என்ற புண்ணிய சீலர் இருந்தார். அவர் விநாயகப் பெருமான் மீது தீவிர அன்பு கொண்டவர். அதனால் விநாயகர் பெருமானை தீவிரமாக வழிபட்டு தானும் தும்பிக்கையோடு கூடிய விநாயகர் வடிவத்தை பெற்றார். இவரை தரிசித்துவிட்டு இந்திரலோகத்திற்கு விமானத்தின் மூலம் சென்று கொண்டிருந்தான் இந்திரன். அப்பொழுது ஒரு தீயவனின் திருஷ்டிப்பட்ட தோஷத்தினால் விமானமானது மேலே செல்லாமல் தரையிறங்கியது. அது தரையிறங்கிய இடம் ஜெகத்திரபுரி என்ற அழகான நகரமாகும். அதனை சூரசேனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனிடம் இந்திரன் உதவி கேட்டான். அவருக்கு உதவி நினைத்த மன்னன் சங்கடஹர சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்தவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என பார்த்து வருமாறு தன் தூதுவர்களை பல இடங்களுக்கு அனுப்பி வைத்தான். அப்பொழுது தூதுவர்கள் தாங்கள் கண்ட அற்புத காட்சியை அவரிடம் கூறினர். ஒரு இடத்தில் சகல பாவங்களையும் செய்த பெண் ஒருத்தி நோய்வாய்ப்பட்டு இறந்தாள். ஆனால் அவளை அழைத்து செல்வதற்காக விநாயகப் பெருமான் அனுப்பிய விமானமானது வந்திருந்தது. இதனை கண்ட நாங்கள் அது எதனால் என்று தேவதூதர்களிடம் விசாரித்தோம். போன ஜென்மத்தில் இந்த பெண் சுந்தரி என்ற பெயருக்கு ஏற்றாற்போல மிக அழகாக இருந்ததாகவும் தன் அழகால் பல பாவ காரியங்களில் ஈடுபட்டாள். மேலும் தன் கணவனுக்கு துரோகம் செய்து வேறு பல ஆடவர்களுடன் இன்பம் கண்டாள். அது மட்டும் அல்லாது தன் கணவனையே கொன்றுவிட்டாள். இதனை அறிந்த அந்நாட்டு அரசன் அவளை பார்ப்பது பாவம் என்று நினைத்து கொல்ல உத்தரவிட்டான். அவளும் இறந்தாள். அவள் செய்த பாவத்தின் பலனாக பல நரக வேதனைகளை அனுபவித்தாள். அப்படி அனுபவித்தும் அவர் செய்த பாவத்திற்கு மீதி இருக்கவே இப்பிறவி எடுத்து நோய்வாய்ப்பட்டு பிச்சைக்காரியாக இருந்தாள். அப்படி ஒரு நாள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையை வெளியே வீசினார்கள். அவர்கள் கூறிக்கொண்டிருந்த விநாயகர் நாமங்களை கேட்டவாறு அந்த எச்சிலை எடுத்து அவள் உண்டாள். அதனால் அவள் செய்த பாவங்கள் அத்தனையும் தொலைந்தன. அதனால்தான் அவள் இறந்ததும் விநாயகப் பெருமான் விமானம் அனுப்பி இவளை அழைத்து வர சொன்னார் என்று தெரிவித்தனர். தேவகணங்களே, உங்களால் எங்களுக்கு உதவி தேவை. இந்திர விமானமானது கீழே இறங்கி கிடக்கின்றது. அதன் மேலே ஏற உதவ முடியுமா என்று கேட்டோம். ஆனால் தேவகணங்கள் அதற்கு மறுத்துவிட்டன. எங்களுக்கு இட்ட கட்டளைகளை மட்டுமே செய்வோம் என்று கூறிவிட்டனர். ஆனால் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த சண்டாள பெண் விமானத்தில் ஏறி சென்றபோது அவளது பார்வையானது இந்திர விமானத்தின் மீது பட்டது. அதனால் தோஷம் விலகி விண்ணில் பறக்க ஆரம்பித்து விட்டது என்று தூதுவர்கள் தெரிவித்தனர். இதனால் சூரசேனன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சதுர்த்தி விரதத்தின் மகிமையை அறிந்த மன்னன் சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைபிடித்தான். முடிவில் விநாயகரின் அருளுக்கும் பாத்திரமானான். அவனை அழைத்து செல்ல விமானம் வந்தது. தான் ஒருவன் மட்டுமே அதில் ஏற செல்ல விருப்பம் இல்லாமல் தன் நகரத்து மக்கள் அனைவரையும் ஏற்றிச் செல்லுமாறு தேவகணங்களை கேட்டுக்கொண்டான். அவர்களும் சம்மதிக்கவே நகரத்து மக்கள் அனைவரையும் விமானத்தில் ஏறி விநாயகரின் பாதங்களில் சரணடைந்தனர். இக்கதையை கூறி முடித்த சூதமுனிவர் வாமனர் மகாபலியை அடக்கும் வல்லமை பெற்றதும் பரசுராமன் தன் சபதத்தை ஈழேற்ற வல்லமை பெற்றதும் குறையோடு பிறந்த கர்த்த வீரியன் 1000 கரங்கள் பெற்று அர்ஜுனனுக்கு இணையான திறமை பெற்று யாராலும் ஜெயிக்க முடியாதவனாக திகழ்ந்ததும் இந்த சதுர்த்தி விரதத்தின் மகிமையே என்றார். நன்றி நண்பர்களே. நாளை காவிரி ஆற்று சிறை மீட்ட அற்புதத்தை பற்றி அறிவோம்.